அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ஒரு முக்கிய கருத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என விரும்புகின்றேன். அதாவது நமது இளைய சமுதாயமும் போதைப் பொருள் பாவனையும் நாம் இன்று பரவலாக காணப்படக்கூடிய விஷயம். இன்று நமது நாட்டில் பரவலாக ஒரு நடைபெற்று கொண்டிருக்கும் விடயம், கவலையான ஒரு விடயம், இளைய சமுதாயத்தினர் போதைப் பொருளுக்கு அடிமையாகுவதாகும். அதாவது 15-20 வருடங்களுக்கு முன்னர் புகைப்பிடித்தல், மது அருந்துதல் சமூகத்தில் ஒரு வெறுக்கத்தக்க விடயமாக காணப்பட்டது. ஆனால் இன்று இந்த இளைஞர்கள், குறிப்பாக குடும்ப பொறுப்பில் உள்ளவர்கள், திருமணமானவர்கள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி வருவதால் அந்த நபர், அந்த குடும்பம் மட்டுமல்லாமல் நமது சமுதாயத்திலும் எதிர்காலத்தில் ஒரு பாரிய விளைவை, ஒரு பாரிய தாக்கத்தை, பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயம், ஏண்டா பெண் பிள்ளைகள் திருமண பந்தத்தில் நுழைகின்றனர். அவர்கள் ஒன்றும் அறியாதவர்கள். இந்த இளைஞர்களின் போதை பாவனையால் இந்த திருமண பந்தத்தில் நுழையக்கூடிய பெண்களுக்கும் ஒரு பாரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். ஏனென்றால் சில இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி அதை தவிர்க்க முடியாமல், நிறுத்த முடியாமல் திருமண பந்தத்தில் நுழைகின்றனர். இதனால் பல கனவுடன் வரும் பெண் பிள்ளைகள் திருமணமாகி சில வாரங்களிலே மன அழுத்தத்துக்கு உள்ளாகி அவர்களும் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை தற்பொழுது நமது சமூகத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த இளைஞன் போதைப் பொருளை பாவிப்பதால் ஏற்படும் மாற்றங்கள், அதாவது திருமணமாகி அந்த கணவனின் கட்டுப்பாடற்ற கோபம், மனநிலை மாற்றங்கள் மற்றும் பொருளாதார அழுத்தம், வீட்டிலே எந்த நேரமும் சண்டை, அதாவது பாதுகாப்பற்ற வீட்டு சூழ்நிலை, குடும்ப மோதல்கள் தொடரும் போது சமூகத்தில் ஆரம்ப விவாகரத்துக்கள் அதிகரிக்கின்றன. அப்படி பிரிந்து வாழ முடியாத, தனது தந்தையின் வீட்டுக்கு செல்ல முடியாத பெண் பிள்ளைகள் கவலையுடனும் கண்ணீருடன் வாழ்ந்து வருகின்றனர். அது மட்டுமில்லை, அது அவர்களிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அதாவது அவர்களின் ஒரு கவலை, பயம், மனச்சோர்வு, சமூக தனிமை மற்றும் தூக்கமின்மை ஆகியவைகள் அந்த பெண் பிள்ளைகளிடம் ஏற்படுவதால் மனநிலை ரீதியாக அவர்கள் பாதிப்படைகின்றனர். அது மட்டுமில்லை, அது ஒரு தொடர்கதை. அந்த குடும்பத்தில் அதற்கு பிறகு பிறக்கும் குழந்தைகள் எதிர்காலமும் ஒரு கேள்விக்குரியதாகவே உள்ளது. அதாவது பாதிப்புக்குள்ளாக ஒரு முக்கியமான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகம். ஏனெனில் அந்த வீட்டில் நடக்கும் பிரச்சனைகளை பார்த்து குழந்தைகளின் மனநிலம் மனதில் ஒருவித பயம், மன அழுத்தம் ஆகியவை பாடசாலை செயல்திறனை, இந்த மனநிலையுடன் அவர்கள் பாடசாலை செல்வார்களானால் அந்த செயல்திறனில் ஒரு பாரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. மற்றும் இந்த குழந்தைகள் ஒருபோதும் அன்பான வாழ்வு சூழலில் வாழ மாட்டார்கள். பெற்றோர்களுடன் ஒரு உணர்ச்சி ரீதியான ஒரு தொடர்பு இல்லை. குறிப்பாக ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ இவ்வாறான குடும்பங்களில் வாழும்போது அவர்கள் சிறு வயதிலே அந்த பொறுப்புகளை சுமக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு அந்த படிக்கும் காலத்திலேயே ஏற்படுகின்றது என்பதே ஒரு கவலைக்குரியமான ஒரு விடயமாகும். நமது சமூகத்தில், நமது நாட்டில், நமது சுற்று வட்டாரங்களில் ஒரு முக்கியமாக ஏன் இந்த போதைப் பொருள் இவ்வாறாக நமது இளைஞர்களை தாக்குகின்றது, இதற்கான ஒரு பேக்கப், ஒரு சக்தி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நமது சமூகத்தில் சிலர் காசுக்காகவும் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ளவும் இப்போதைப் பொருளை வியாபாரம் மூலம் தமது சமூகத்தில் உள்ள அப்பாவி இளைஞர்களை நாசமாக்கி, அப்பாவி இளைஞர்கள் மட்டுமல்ல திருமணமானவர்களையும் நாசமாக்கி வருகின்றனர். இதற்கு எப்போதும் அல்லாஹ்விடம் நீங்கள் பதில் கூறியே ஆக வேண்டும். நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு கூறுகின்றேன். இதற்கு அடிமையாகிய மேற்குறிப்பிட்ட பாதிப்புகள், அது திருமணமாகிய பெண்களாக இருக்கலாம், அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளாக இருக்கலாம். அது உங்கள் குடும்பத்தில் அந்த தாக்கங்கள் வருமானால் நீங்கள் எவ்வாறு செயல்படுவீர்கள் அதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் போதை வியாபாரம் செய்கின்றீர்கள், இந்த அப்பாவி இளைஞர்களை கொடுத்து அதுக்கு அடிமையாகி அதை மீண்டும் மீண்டும் உங்களிடம் வந்து வேண்டி வாங்கும் ஒரு அளவுக்கு நீங்கள் வைத்துள்ளீர்கள். இது உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டால்
உங்கள் மனதில் எவ்வாறான தாக்கங்கள், நீங்கள் எவ்வாறு மன அழுத்தத்துக்கு உள்ளாகுவீர்கள் என்பதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த வருமானத்தின் மூலம் உங்களுக்கு இவ்வளவு இந்த உலகிலும் இழிவுதான், இன்ஷா அல்லாஹ் மறுமையிலும் உங்களுக்கு கட்டாயம் அல்லாஹ்விடத்தில் மரணத்திற்கு பிறகு கேள்வி உள்ளது என்பதை நீங்கள் கட்டாயம் அறிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த வீடியோவை நான் முக்கியமாக பதிவிட காரணம், ஓரிரு தினங்களுக்கு முன்னதாக வத்தேகமையில் ஒரு நடைபெற்ற ஒரு துரதிர்ஷ்ட சம்பவம், ஒரு கவலைக்குரிய விடயம். 10-11 வயது தக்க ஒரு சிறுமி தாக்கப்பட்டு பாதையில் விட்டு செல்லப்படுகின்றார். முகமெல்லாம் காயங்கள் வீங்கி அப்படி இருக்கும்போது பாதையில் விட்டு செல்லப்படும் போது பார்க்க ஒரு பரிதாபமாக உள்ளது அந்த காட்சியை. இதன் பின்புலத்தை பார்க்கும் பொழுது அந்த பிள்ளையின் தந்தையின் கருத்து மூலத்தை பார்க்கும் பொழுது தாயும் இன்னொருடன் சேர்ந்து போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு கதை அவரிடத்திலே வெளிப்படுகின்றது. இன்றைக்கு உலகத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு அன்புதான் தாயின் அன்பு. நாம் திருமணமாகி நம்மிடம் மனைவிகள் உண்டாகலாம், பிள்ளைகள் பிறக்கலாம், நம்மிடம் சகோதர சகோதரிகள் உண்டாகலாம். ஆனாலும் இந்த தாய்ப்பாசம் என்பது ஈடுகட்ட முடியாத, எந்த ஒரு உறவுக்கும் ஈடுகட்ட முடியாத ஒரு தாய்ப்பாசம். அது மனிதர்கள் மட்டுமில்லை, விலங்குகள், பறவைகள் எல்லாத்துக்கும் இது பொருந்தும். அந்த தாய்ப்பாசம் உலகத்தில் சுத்தமான ஒரு உண்மையான பாசம் என்பது தாய்ப்பாசம் தான். அப்ப இவ்வாறான செயல்கள் நடக்கும் பொழுது இதன் காரணம் என்ன? இன்னைக்கு அல்லாஹு தாலா குர்ஆனில் கூறுகின்றான், தாய் 10 மாதம் சுமக்க இயலாமல் சுமந்து பெறுகின்றார். சுபஹானல்லாஹ். அவர்களுக்கு கருணை என்ற இறக்கையை தாழ்த்துவீர்கள். அது மட்டுமில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், 4/3 தாய்க்கு குடும்பம், 4/1 தான் தந்தைக்கு. மிகவும் அன்பு, நாம் தொடர்பு வைக்கக்கூடிய ஒரு உறவு தாய். அப்படி இருக்கும்பொழுது இந்த தாய் பாசம் எல்லாருக்கும் பொது. அது மதம் ரீதியாக இல்ல, உலகத்தில் அனைவருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மனநிலை மாற்றம் அடைகின்றது? இந்த போதைப் பொருள் தான் காரணம். இந்த போதைப் பொருள் அப்ப எவ்வாறான தாக்கங்களை இந்த தாய் பாசத்தை கூட ஒரு தாக்கத்தை அது ஏற்படுகின்றது. விளங்குற பிள்ளை தாய் என்று கூட பார்க்க முடியாமல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமானால் இதன் விளைவை நாம் எதிர்காலத்தில் மிகவும் பாரதூரமாக சிந்திக்கக்கூடியதாக உள்ளது. எனவே இந்த போதைப் பொருள் சம்பந்தமாக நமது சமூகம் ஒரு விழிப்புணர்வுடன் நமது குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுத்தல் வேண்டும். இதில் இன்னொரு முக்கிய பிரச்சனை, ஒருத்தர் வியாபாரம் செய்கின்றார், அடுத்தவர் வாங்குவர் கூட அந்த இஸ்லாமிய ஒரு உணர்வு இல்லாமல் அல்லாஹுக்கு பயந்து சிறுவயதிலேருந்து பிள்ளைகளை சரியா வளர்த்து ஒரு ஈமானை அவர்களுக்கு ஊட்டி நலவு நஷ்டங்கள் நன்மை தீமைகளை பிரித்தறிந்து அதன் விளைவுகளை அறிந்து நம்மளுக்கு ஒரு மரணம் உண்டு, அல்லாஹ் நம்மிடத்தில் கேள்விகளை கேட்பான் என்ற ஒரு மனப்பான்குடன் பிள்ளைகளை வளர்த்தால் பெரும்பாலும் இது மாதிரியான சம்பவங்கள், அவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாவது என்பது மிச்சம் ஒரு குறைவான சாத்தியமே. ஏண்டா ஈமான் சூழ்நிலை, ஈமான் தான் முக்கியம். அல்லாஹ்வை பற்றி ஒரு பயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை, அப்படி வாழ்ந்தால்தான் நமது குடும்ப பொறுப்பு, நாம் செய்யக்கூடிய பொறுப்பு, இவர்கள் ஒரு சரியான ஒரு ட்ரக்கில் ஒரு பாதையில் செல்லக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளது. இந்த ஈமானும் இஸ்லாமிய பற்றிய ஒரு அறிவு இல்லாத காரணத்தினால்தான் இவர்களும் அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகின்றனர். ஒருவர் விற்கின்றார், இன்னொருத்தர் வாங்குகின்றார். வாங்குவதற்கு முன் இதனால் ஏற்படும் விளைவுகள், எனக்கு என்ன தண்டனை, எனது குடும்பம் ரோட்டில் நிற்கும், பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும், நான் அல்லாஹ்விடத்தில் பதில் கூற வேண்டும் என்ற ஒரு மனப்பாங்கை சிறு வயதிலிருந்தே அவர்கள் தாய் தந்தையர்கள் வளர்க்க வேண்டும். அது ஒரு தொடர் சங்கிலி. இப்ப போதைப் பொருள் அடிமையானால் அவர்களின் பிள்ளைகளும் ஒரு மனநிலைக்கு பாதிப்பாகி அவர்கள் அந்த வழியில் செல்கின்றார்கள். ஒரு இஸ்லாமிய சூழ்நிலையில் வளர்க்கப்படும் குழந்தைகள், அவர்களுக்கு இஸ்லாமிய பற்றிய ஒரு அறிவு, ஒரு விளக்கத்தை கொடுக்கும் பொழுது அவர்களும் அந்த பாதையை தெரிவு செய்து இருக்கின்றனர். எனவே அவர்கள் ட்ரெக் மாறுவது கஷ்டம்.
அத்துடன் இந்த சிறு குழந்தைகள் அந்த வத்தேகமில் நடந்த அந்த தாக்குதலை பார்க்கும் பொழுதும் நாம் இன்றைய காலகட்டத்தில் இந்த 5ஆம் ஆண்டு புலமை பரிசில்கள் வைப்பதை கூட தவறு என்றால் அந்த சிறு குழந்தைகள் பாதிப்படைகின்றார்கள். அந்த வயதிற்கு அந்த பரீட்சை அவசியம் இல்லை என்று நாம் வாதாடி கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் அவ்வாறான தாக்குதல்கள் சுபஹான் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. நாங்களும் இவ்வாறான ஒரு விழிப்புணர்வை அந்த சம்பவத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் வந்து உருவாவது இந்த போதைப் பொருளால் தான். இறுதியாக நாம் கூறிக்கொள்கிற ஒரு விடயம், நமது சமூகத்தில் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை கெட்ட மனிதர்கள் என்று முத்திரை குத்தாமல், அவர்களை ஒதுக்கி விடாமல், அவர்களுக்கும் குடும்பம் பிள்ளைகள் உண்டு என மனதில் கொண்டு, குறிப்பாக அக்குழந்தைகள் வறுமை, வேலையின்மை, பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் மன அழுத்தத்தில் வாழ்ந்து வருகின்றார்கள். கல்வி சம்பந்தமான பின்னடைவில் உள்ளவர்கள். இவ்வாறான விடயங்களுக்கு அவர்கள் முகம் கொடுத்து இருப்பதால் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை, சமூக ஆதரவு, சமூக மறுவாழ்வு, அது சம்பந்தமான சிகிச்சைகள், போதைப் பொருள் பாவித்தவர்களுக்கு சம்பந்தமான சிகிச்சைகளை இணைத்து பொதுவான ஒரு அணுகுமுறை மேற்கொள்வது, அதற்கு பிறகு அவர்களின் சந்ததியினரை அந்த ட்ரக்கிலிருந்து பாதுகாக்கும். அது மட்டுமில்ல, அவ்வாறு மேற்கொள்வது ஒரு சிறந்த ஒரு வழிமுறையாகும் என்பது எனது கருத்தாகும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்கள் எண்ணங்களை பொருந்திக் கொள்வானாக. எனவே நாம் இதை கொண்டு கொஞ்சம் இந்த போதைப் பொருளை கொண்டு நம்ம சமூகம், குறிப்பாக சிறு இளைஞர்களை பாதுகாத்து அவர்கள் திருமண வாழ்விற்கு பந்தத்தில் நுழைய முன் அவர்களை திருத்தி, அப்படி வாழ்ந்து வந்தாலும் அவர்களுக்கான வழிமுறைகளை என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் ஒரு சமூகத்தில் உள்ள ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டுதல் மிக்க இந்த பள்ளி வாயிலா இருக்கலாம், பாடசாலை மற்றும் பல சமூக அந்தஸ்தில் உள்ளவர்கள் தீர்மானித்து, நமது குடும்பம் மட்டுமில்லை, நாம் மட்டும் வாழ்ந்து மரணித்தால் அது சரியான ஒரு கருத்தல்ல. ஊரில் 1, 2, 2, 4, 4, 8 அப்படி பெருகி கொண்டு போகுமே ஒழிச இந்த போதைப் பொருள் குறைவு மிகவும் கடுமை. ஏண்டா இன்றைக்கு காசைத்தான் ஆட்கள் சம்பாதிக்க பார்க்குறாங்க. நான் எப்படி காசு வேறு, அது ஹலால் ஹராம் அது ஒன்றும் இல்லை. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அணுகுமுறைகளை கையாண்டு இந்த போதைப் பொருளிலிருந்து நமது சமூகத்தை இன்ஷா அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.